நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல். என்னை இந்த மேடை உட்பட எல்லா உயரங்களிலும் ஏற்றி அழகு பார்க்கும் எனது அன்னை தமிழுக்கும் நான் மதிக்கும் எனது கவிதைகளுக்கும் முதல் என் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் மதிப்புமிகு கொடிசியா தலைவர், புத்தக கண்காட்சி தலைவர், எங்கள் தலைவர் கவிதாசன் ஐயா அவர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கங்களும் நன்றியும். முன்னால் இருக்கும் நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். குறைந்த நேரமே இருப்பதனால நான் நினைத்ததை பேச முடியாது, குறைவாகவே பேசுகிறேன். நின்னெஞ்சு நேர்வுகள் தொகுப்பை மிக சுருக்கமாக சில கவிதைகளோடு அறிமுகம் செய்த வழக்கறிஞர் எழுத்தாளர் சுமதி அவர்களுக்கு மனம் நிறைந்த எனது நன்றி. இந்த கவிதைகள் என்னுடைய அப்பத்தா, அம்மா, மனைவி, மகள், தோழி என நான் என் வாழ்வில் என்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்த பெண்களை பற்றிய கவிதைகள். இந்த கவிதைகளுக்கு கிடைத்திருக்கும் விருதை என்னை நானாக்கிய பெண்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன். இந்த தருணத்தில் நான் சிலருக்கு நன்றி சொல்லணும். அந்த நன்றியை மட்டும் சொல்லிவிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன். புத்தகம் வாசிப்பு, இலக்கிய பணி என கவிதைகளின் பின்னால் நான் அழைத்தாலும் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை அன்பால் அணைத்துக் கொண்ட என் பெற்றோருக்கும், எனக்கான சுதந்திர வெளியில் எப்போதும் எனக்கு துணை நிற்கும் என் மனைவிக்கும், எனது முதல் வாசகி மகள் பாரதிக்கும் எனது நன்றியும் அன்பும். என் கவிதை பயணத்திலும் சரி, என் வாழ்க்கை பயணத்திலும் சரி, என்னோட எப்போதும் இருக்கும் எனது மாமா சாதி செந்தில்குமார் அவர்களுக்கும் நன்றி. இங்கே வந்திருக்காங்க. எனது முதல் கவிதை தொகுப்பை தன்னுடைய சொந்த முயற்சியிலும் பொருட்செலவிலும் வெளியிட்டு இன்று வரைக்கும் எனக்கு வழிகாட்டியாக இருக்கும் என் தந்தையை போல நான் மதிக்கும் சிந்தனை கவிஞர் கவிதாசன் ஐயா அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றி. இந்த விருதுக்கு நான் கடைசி நாள் வரைக்கும் புத்தகங்கள் அனுப்பல. எனக்கு அதை நினைவூட்டி அனுப்பி வைத்தவர், அனுப்ப சொன்னவர் தோழி சுடர்வெளி அவர்கள். அவருக்கும் அன்பு தோழர் சோலைமாயன் அவர்களுக்கும் எனக்கு மனம் நிறைந்த நன்றி. ஏன்னா சில காலம் நான் கவிதைகள் எழுதாமல் புத்தகம் போடாமல் வேலை என்று அடைந்த போது இந்த 2 பேர் தான் என்னை இந்த 2 புத்தகங்களையும் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி என்னை எழுத வைத்தார்கள் அல்லது தொகுக்க வைத்தார்கள். அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றி. சுமார் 11 ஆண்டு காலம் ஆயிற்று பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் எனும் அமைப்பை தொடங்கி ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை இலக்கிய கூட்டங்களை ஒருங்கிணைத்து இதோ வர ஞாயிற்றுக்கிழமை 121வது இலக்கிய கூட்டத்தை நடத்த போகிறோம். இப்படி ஒரு அமைப்பை தொடங்கலாம் என்று ஒரே ஒரு அலைபேசியில் நான் அழைத்த போது அந்த நொடி இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எல்லா தருணங்களும், எல்லா உயரங்களிலும் சரி, தாழ்வுகளிலும் சரி பிரியாமல் என்னோடு இணைந்து இந்த இலக்கிய வட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் இலக்கிய வட்ட தலைவர் தோழர் கவிஞர் அம்சப்பிரியா அவர்களுக்கும், அதற்கு உடன் பலமாக நிற்கும் புன்னகை பூ ஜெயக்குமார், புன்னகை ரமேஷ் உள்ளிட்ட பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியும் அன்பும். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்களுக்கும், பிஎஸ்சி கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ நண்பர்கள் மற்றும் நான் பணிபுரியும் ரூட்ஸ் நிறுவனத்தின் நண்பர்கள் அத்தனை பேரும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றி. என்னுடைய கல்லூரி காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நான் கவிதைகளை, எழுத்தை, வாசிப்பை என இலக்கியத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு அதில் தான் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். கவிதையை அவ்வளவு நேசிக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது போல வாசிப்பு ஒரு மகா போதை. நாம் வாசிப்பு எனும் நல்ல போதையின் வசம் நம்மை ஒப்படைத்து விட்டால் நம்மை வேறு எந்த போதையும் அள்ளிவிடாது என்று தீர்க்கமாக நம்புகிறேன். அதைத்தான் எனது நண்பர்களுக்கும் பரிந்துரைக்கிறேன். ஒவ்வொரு ஊரிலும் என்னை போல ஒரு இளைஞன் தனது நேரத்தை, பொருளை, இளமையை எழுத்தின் பொருட்டும், இலக்கியத்தின் பொருட்டும், இலக்கிய கூட்டங்களின் பொருட்டும் செலவு செய்து கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டிருப்பான். அவர்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் இந்த விருதை நான் மனம் நிறைந்து ஏற்றுக்கொள்கிறேன். இந்த விருதளித்த கொடிசியா தலைவர் அவர்களுக்கும், அமைப்புக்கும், நடுவர் குழுவினர் அத்தனை பேருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றி. உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி. நன்றிக்கு முன்னால் ஒரே ஒரு சின்ன காரியம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் வந்ததையுமே அதை இங்கே முன்னால் சொல்லிட்டேன். அது எப்படியோ தவறுதலாக விட்டுருச்சு. பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் தான் என்னுடைய இந்த 11 ஆண்டு கால பயணத்தில் நாங்கள் உருவாக்கிய அமைப்பு. பதிப்பகத்தார் என்ற முறையில் அவர்கள் அந்த காசோலையை பெற்றிருக்க வேண்டும். அதை நான் இந்த மேடையில் அதை தவறவிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்காக கொடிசியா தலைவர் அவர்களையும், புத்தக திருவிழா தலைவர் அவர்களையும் அந்த காசோலையை என்னுடைய பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்களுக்கு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை உடனே மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். திரு அம்சப்பிரியா, சாதி செந்தில்குமார், சோலைமாயவன், புன்னகை பூ ஜெயக்குமார், சுடர்விழி உமா மகேஷ், புன்னகை ஜெயக்குமார் அவர்கள், புன்னகை ரமேஷ்குமார் அவர்கள்,